ட்ரேடிங்கும் வீட்டையும் ஒரே ஒரு விஷயத்தால் மிங்கிள் பண்ண முடியும். வீடை நீங்கள் க்ளீனாக வச்சிட்ருக்கீங்கன்னா, ஒரே ஒரு காய்கறி எதனா ஒரு காய் அழுகி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் வீட்டில், அந்த வீடே துர்நாற்றம், ஃபுல்லாக துர்நாற்றம் ஏற்படும். நீங்கள் எவ்வளோ வேணால் க்ளீன் பண்ணி வைங்க. ஆனால் காய்கள் எங்கன்னா ஒளிஞ்சிட்ருக்கு, அந்த இடத்துல அழுகிட்டு இருக்குன்னாக்கா ஃபுல்லாக எங்கே ஸ்மெல் வருதுன்னே தெரியாது. ஆனால் உள்ள பேட் ஸ்மெல் வரும். அதே மாதிரி தான் மனுஷனாக்கப்பட்டவன். உள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, உள்ள ஒரு நெகட்டிவ் தாட், என்னால் இதில் ஜெயிக்க முடியுமா முடியாதா? இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்க கடையில் அப்படின்னா, ஃபோன் வாங்கும் பொழுது இந்த ஃபோன் என் கையை விட்டு கீழே விழுந்துருச்சுன்னா என்ன செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபோன் வாங்குவீங்களா? சிம்பிள். புரியுதுங்களா? வாங்கும்போதே உடையணும்னு நினச்சிட்டிங்க, அப்போ கண்டிப்பாக உடஞ்சிரும். ட்ரேடிங்கில் வந்து நான் லாஸ் ஆகிடும்னா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிடுவீங்க. டெஃபினட்லா. இது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம உடம்புல உயிர் மூச்சு இருக்கோ, அந்த மாதிரி இந்த வாழ்க்கையின் இந்த வியாபாரத்தை, இந்த பிஸ்னஸை நீங்கள் அந்த உயிர் மூச்சாக நினைக்கும் பொழுது, விட்டா நான் செத்துருவேன், இறந்துருவேன் அப்படின்னு யார் யார் பிடிவாதத்தோட விடாமுயற்சியோடு இருக்காங்களோ அவங்க தான் சார் வாழ்கிறாங்க. இல்லை எல்லாருமே மூச்சை விட்டுட்டு தான் போகிறாங்க. அவங்க வீடே துர்நாற்றம் ஏற்படுது. இதுதான் நெகட்டிவ் அதிகரிக்கும், பாசிட்டிவ் அதிகரிக்கும். கான்ஃபிடன்ஸோடு இருங்க. கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உலகம் 1000 சொல்லட்டும், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால் முக்கியம். அவன் சொல்கிறவன் வந்து உங்களுக்கு ₹1 பேக்கெட்டில் போட மாட்டான். ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுறவன் உங்களுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனம் கிடையாது. ஏதோ ஒரு மூலையில் திண்ணையில் உட்காந்து போடுற பசங்க, புரியுதுங்களா? அவங்கள பற்றி நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுடைய பாதையை நோக்கி போயிட்டே இருப்பேன். சின்ன சின்ன கல்கள் வரும், மிதித்து அதை ரோடாக மாற்றிட்டு போயிட்டே இருக்கும். அவன் போடுக்கிற தடையை உடைத்து ஒரு ரோடாக மாற்றி நம்ம வழியாக அமைச்சுக்கிறோம். இதுதான் ஸ்கில்லோடைய மிகப்பெரிய ரகசியம்.